கைஸ் இந்த பன்னித்தலை என்ன நல்லா பார்த்துக்கோங்க, எனக்குனே வருவானுங்க போல. கைஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 1v3 பண்ணிட்டு 20 வருஷத்தில் இருப்பேன். ஹீல் பண்ணலான்னு வரதுக்குள்ளே இன்னொரு பன்னித்தலை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். அடிச்சு டவுன் பண்ணிடுவான். டவுன் பண்ணிட்டு பார்த்தா அமௌண்ட்டு போட ஆரம்பிச்சிட்டான். சாதா கண்ணில் பார்த்தா எனக்கு தெரியல, டீம்மேட்ஸ்லாம் நெட்ரிக்கனில் பார்த்து சொல்லிட்டானுங்க. சரி பன்னித்தலையை மாட்டாமலா போயிடுவான்னு நினச்சோடனே வந்து மாட்டிட்டான். அவனை அடிச்சுட்டு போய் டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிட்டு வந்து பார்த்தா பரலோகம் போயிட்டான். அந்த பன்னித்தலையனோட டீம்மேட் ஒருத்தங்க என்னென்னு சொல்லிட்டு இருப்பான். அவனை அடிச்சு முடிச்சுட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்குன்ட்டு இந்த சைடு போவான். பார்த்தா ஒரு பிரைம்ல லைட்டு காட்டான் வருவான். அவன் அடிச்சுட்டு இந்த சைடு வந்தா நம்ம பன்னித்தலையனை இந்த வாட்டி வச்சு செஞ்சு விட்டாச்சு. அந்த பன்னித்தலையன் கிட்ட போயிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கத்தை கொசு கடிச்சிட்டு அந்த கொசு பெரிய ஆள் ஆயிராதுன்ட்டு மாஸ் டீலர்க்கெல்லாம் போட்டு அமௌண்ட் போட்டு விட்டேன். கைஸ் அந்த மேட்சை அப்படி இப்படின்னு அடிச்சு ஒரு 12 கிலோ அடிச்சு வெறித்தனமா போய் அடிச்சிருப்பேன். கைஸ் நாளைக்கு பிஆர் சீசன் மாறுது. சீசன் மாறின ஒரே நாள்ல மாஸ்டர் அடிச்சு ரீஜியன் போலான்ட்டு இருக்கேன். கைஸ் ரீஜியன்ல ஸ்டே பண்ண போறதில்ல, சும்மா உள்ள போய் ஒரு அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டு வந்துடலாம் தான். இது வரைக்கும் வெறும் 100 பேர் தான் ரீஜியனுக்கு. ஆனா இப்போ வந்து 200 பேர் ரீஜியன் அடிக்கலாம். அதனால் சும்மா ஒரு ட்ரை மட்டும் பண்ண போகிறோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு விட்டு பாருங்க. லவ் யூ, பை பை.